அந்த பச்சை நெல் வயல்களின் நடுவே ஓடும் சிறிய ஓடையின் அருகே ஒரு சின்ன ஆமை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் அம்மு. அம்மு எப்போதும் ஓடையின் இந்த பக்கத்திலேயே விளையாடும். ஏனென்றால் அந்த ஓடையை கடக்க அது மிகவும் பயப்படும். ஒரு நாள் ஓடையின் மறுபக்கத்தில் இருந்த மலர்களை பார்த்து அம்முவுக்கு ஆசை வந்தது. அந்த மலர்களை நான் அருகில் போய் பார்க்கணும், ஆனா இந்த ஓடையை எப்படி கடப்பது என்று கவலையுடன் நினைத்தது. அப்போது அங்கே வந்தது அதன் தோழி, ஒரு சின்ன வெள்ளை வாத்து. அதன் பெயர் பாப்பி. ஏன் அம்மு சோகமா இருக்க என்று கேட்டது பாப்பி. அம்மு மெதுவாக, எனக்கு அந்த மலர்களை பார்க்கணும், ஆனா இந்த ஓடை ரொம்ப பயமா இருக்கு என்றது. பாப்பி சிரித்துக்கொண்டு, நீ பயப்படாதே, நான் இருக்கேன், என் முதுகில் ஏறிக்கோ, நான் உன்னை பாதுகாப்பாக மறுபக்கத்துக்கு கூட்டி போறேன் என்றது. அம்மு கொஞ்சம் பயந்தாலும் தன் தோழியை நம்பி பாப்பியின் முதுகில் ஏறியது. பாப்பி மெதுவாக நீந்தி அம்முவை பாதுகாப்பாக மறுபக்கத்துக்கு கொண்டு சென்றது. அங்கே சென்றதும் அம்மு மிகவும் சந்தோஷப்பட்டு, நன்றி பாப்பி, நீ இல்லாம நான் இதை கடக்கவே முடியாது என்றது. பாப்பி சிரித்து, நண்பர்கள் இருக்கும்போது பயப்பட வேண்டாம் என்றது. கதையின் நெறி: நல்ல நண்பர்கள் இருந்தால் எந்த பயத்தையும் எளிதாக கடந்து செல்லலாம்.